அவர் நம்முடைய விஷயத்திலே மிகவும் பொறுமை உள்ளவராய் இருக்கலாம். நம்முடைய விஷயத்துல பொறுமையா இருக்கலாம். அதற்காக அவர் பொறுப்பில்லாமல் இல்லை. அதாவது பொறுப்பே இல்லாம பொறுமையா இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு, பொறுப்போட பொறுமையா இருக்கிற விஷயம் ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஷயத்துல ரொம்ப பொறுமையா இருப்பாங்க, ஆனா பொறுப்பே இல்லாம இருப்பாங்க. இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லுவாங்க, நாளைக்கு வாங்க இதை முடிச்சிடலாம் அப்படின்வாங்க. நாளைக்கு வந்தோம்னா ஐயோ நான் மறந்துட்டேன், அடுத்த வாரம் வாங்க அப்படின்வாங்க. அடுத்த வாரம் போனோம்னா ஐயோ சாரிங்க நான் மறந்துட்டேன், இன்னும் 2 நாள் பொறுத்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொறுமையா அவங்க நம்ம விஷயத்துல இருக்கிறாங்க மட்டும் இல்ல, நம்ம விஷயத்துல அவங்க பொறுப்பே இல்லாம இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம விஷயத்தை அவங்க மறந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா தேவன் அப்படி அல்ல. லூக்கா 18 சொல்லப்பட்டிருக்கு, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்துல ஆண்டவர் பொறுமையா இருக்கிறாராம். அதே நேரத்துல சீக்கிரத்துல நியாயம் செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறுப்புள்ளவராய் இருக்கிறார். சூப்பர்ல. நம்ம ஆண்டவர் சொல்லுங்க பார்க்கலாம், என் விஷயத்துல என் ஆண்டவர் என்ன அழைச்ச ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையை தருவதற்கு அவர் ஏற்ற ஒரு டைமை சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் பொறுமையா இருக்கிறதுனால அவர் பொறுப்பு இல்லாம இல்ல, என்னுடைய நன்மைகளுக்கு அடுத்த விஷயத்துல அவர் பொறுமையோடும் இருக்கிறார். எனக்கு ஆசீர்வாதங்களை அருளுகிற விஷயத்திலே அவர் பொறுப்புள்ளவராக இருக்கிறார். அவர் பொறுப்பு மிகுந்தவர். ஒருவேளை நம்முடைய மாம்ச கண்களால் நாம் அவரை பார்க்கல, கண்ணால பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா, அவர் ஏதோ நம்ம எங்க போய் மறைஞ்சுக்கிட்டாரு ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட வேண்டாம். எல்லாவற்றிலும் எல்லா வகையிலும் நம்மை சூழ்ந்துதான் அவர் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை சூழ்ந்துதான் இருக்கிறார். அல்லேலூயா. பக்தன் சொல்லுகிறார், இந்த அறிவு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம பல நேரத்தில் அதை நாம் உணராமல் இருக்கலாம், ஆனா அவர் நம்ம கூடவே தான் இருக்கிறார். அப்ப நம்முடைய ஆபத்தில், நம்முடைய நெருக்கத்தில், நம்முடைய வியாகுலத்தில் கர்த்தர் என்னை மறந்தாரோ என்ற கேள்விகள் நமக்கு எழுப்பப்படலாம். ஒண்ணு மட்டும் நல்லா நீங்க ஆழமா புரிஞ்சுக்கோங்க, எப்பெல்லாம் நீங்க சங்கடப்படுறீங்களோ, வருத்தப்படுறீங்களோ, தனிமையை உணர்கிறீர்களோ, பல தேவைகளோடு இருக்கிறீர்களோ, நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்களுக்கு ரொம்ப அருகாமையில் அவர் இருக்கிறார், ரொம்ப பக்கத்துல இருக்கிறார், ரொம்ப கிட்டக்கா இருக்கிறாரு. வேத புஸ்தகத்தை முழுவதும் வாசித்து பாருங்கள். எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் தனிமையை அனுபவித்தார்களோ, துன்புறுத்தப்பட்டார்களோ, பல வகையான வாதை வருத்தங்களுக்குள்ளாய் சிக்கப்பட்டார்களோ, அங்கெல்லாம் அவர் வந்து அழகா அவங்கள சந்தித்தார். தேவன் சந்திக்கிற தேவன். 2 பேர் சீஷர்கள் போறாங்க. எப்படி போறாங்கன்னா, எம்மாவு அந்த கிராமத்துக்கு போகும்போது ரொம்ப துக்கமா போறாங்க. எப்படி இருக்காங்க? துக்கமா போறாங்க. இயேசு அவர்களோடு ஒரு வழிபோக்கனை போலவே இணைந்து கொண்டாராம். அவங்கள பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் நீங்க இவ்வளவு துக்கமா இருக்கீங்க? நம்மளை யாராச்சும் அப்படி கேட்கிறவங்க இருக்காங்களா? மூஞ்சி பாரு எப்படி இருக்குது, நல்லா சிடு சிடுன்னு வச்சுன்னு இருக்கு பாரு. நம்ம சிடு சிடுன்னு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். மூஞ்சி எப்படி வச்சிட்டு இருக்கு பாருன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு உள்ள ஆழமான சில காரணங்கள் இருக்கும். கோபம் இருக்கும், அந்த கோபத்துக்கு ஒரு காரணம் இருக்கும். முகத்துல ஒரு துக்கம் இருக்கும், அந்த துக்கத்துக்கு ஒரு காரணம் இருக்கும். முகத்துல ஒரு வருத்தம் இருக்கும், அந்த வருத்தத்துக்கு ஒரு காரணம் இருக்கும். நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய முகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த கோபம், அந்த வெறுப்பு, அந்த சலிப்பு, அந்த கடுகடுப்பு, அந்த கசப்பு, இதெல்லாம் பார்த்து நம்மளை வந்து பரிகசிப்பார்கள் அல்லது வெறுப்பார்கள். ஆனா அதனுடைய ஆழத்துல, ரூட்ல ஒரு காரணம் இருக்கு. அல்லேலூயா. படைத்த ஆண்டவர் அந்த ரூட்ல போய் பார்க்கிறாரு. ஏன் இன்றைக்கு உங்கள் முகம் இப்படி இருக்கிறது? ஆமா, நெகேமியாவை பார்த்து அர்த்தசாஸ்டா ராஜா கேட்கிறார், இன்றைக்கு ஏன் உன் முகம் இவ்வளவு துக்கமா இருக்கிறது? உனக்கு உடல் நலம் நல்லா தானே இருக்கு, இது மனதின் துக்கமே இல்லாமல் வேற அல்ல அப்படின்னு அந்த ராஜா கண்டுபிடிக்கிறார் பாருங்களேன். அப்ப நமக்கு ராஜாதி ராஜா ஒருத்தர் இருக்காரு. அல்லேலூயா. நாடி ஜோதிடம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் அதெல்லாம் பார்த்ததில்லை. நாடியை பிடிச்சே சொல்லிடுவாங்களாம். கீழ்பாக்கில் ஒரு ஐயா ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து மெயின் சர்ச் பிலீவர். அவர் வந்து சித்தா மருத்துவர், டாக்டர். அவர்
அவர் பாஸ்டர் எல்லாம் பார்க்க வருவார். அப்படி எங்களோட அவர் நல்ல பழக்கமாயிட்டார். அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். கீழ்பாக்கில் அவருடைய வீடு, கிளினிக் வச்சுருந்தார். ஆச்சரியமாக இருக்கும். நம்ம பல்ஸு தொட்டே என்ன சிக்கிருக்குன்னு சொல்லுவார். கை நீட்டுங்க அப்படின்வார். கை கொடுத்தோம்னா அந்த நாடி துடிப்பு இருக்குல்ல, அதை அழுத்தி பார்ப்பார். என்ன பிரச்சனை, என்ன ஏது, உடம்புல என்ன பிரச்சனை எல்லாமே சொல்லிடுவார். ஆனால் மனசில் என்ன பிரச்சனைன்னு அவரால் சொல்ல முடியாது. அல்லேலூயா. உடம்பின் பிரச்சனைக்கு காரணமே மன பிரச்சனை தான். ஆனால் அவங்கள அதில் சொல்ல முடியாது. ஆனால் நாடியை பிடிச்சி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் ஆண்டவர், நான் சொல்கிறேன், நாடியை பிடித்து கண்டுபிடித்து சொல்வதற்கு முன்பதாக உன்னை நாடி தேடி ஓடி வந்து விடுவார் உன் வசத்தில். இந்த சீஷர்கள் வசத்தில் வந்து பக்கத்திலேயே கூடவே நடந்து வந்துட்டு இருக்கார். கூடவே நடந்து வந்துகிட்டு இருக்காரு. நடந்து வந்துட்டு பாருங்க என்ன செய்யறாரு. வார்த்தையை போதிக்கிறாரா, வசனத்தை பேசுறாரா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மாம்சத்தின் வடிவில் நம்மோடு இருந்தார். இன்றைக்கு நம்புங்கள் என் அன்பு பிள்ளைகளே, வார்த்தையின் வடிவில் நம்மோடு கூடவே இருக்கிறார். வசனத்தின் உருவத்தில் நம்மோடு கூடவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தை மாத்திரம் எனக்கு கிடையாமல் இருந்திருக்குமே, ஆனால் என் துக்கத்திலே நான் கெட்டு போயிருப்பேன், துக்கத்திலேயே நான் செத்து போயிருப்பேன், துக்கத்திலேயே நான் அழிஞ்சு போயிருப்பேன். எத்தனை துக்கங்கள் வந்தது, அழிந்து போகவில்லை, மாண்டு போகவில்லை. ஒரே ஒரு காரணம், தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு நல்ல வாழ்க்கை நிச்சயமாய் உண்டு என்பதை நாம் மறந்து விடவே கூடாது எங்கள் அன்பான பிள்ளைகளே. அல்லேலூயா. ஆகாரை தேடி வந்தவர், ஆபத்திலிருந்தவர்களை தேடி வந்தவர். சீஷர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மிகுந்த வேதனையோடு மிகுந்த பெரும் துயரோடு பேதுரு ஒரு பெரிய தோல்வியில், லூக்கா 5ல் பேதுரு என்ன பண்றாரு, ஒரு பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சு, நஷ்டம் சொல்லுங்க பார்க்கலாம், கஷ்டம், நஷ்டம், பிஸ்னஸ்ல நஷ்டம், நல்லா வரும்ட்டு ராத்திரியெல்லாம் அவர் என்ன பண்றாரு, ஆமா மீன் பிடிக்க போறாரு. ஆனா காலையில பார்த்தீங்கன்னா மீனை பிடிக்க முடியல, ஒன்று கூட அகப்படலை. வலையெல்லாம் கழுவி வச்சுட்டு ஏற கட்டிட்டு வேற வேலையை தான் பார்க்கலான்னு கிளம்புறாங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த படகை தான் தேவன் தேடி வந்தார். கழுவி வச்சுட்டு கரையோரமா நிக்க வச்சுட்டு அடுத்த வேலையை போய் பார்ப்போம், அவ்வளவுதான், பிழைப்பினி நடத்த முடியாது என்ற நிலையில் இருக்கும் பொழுது தேவன் அந்த படகை தேடி வந்தார். என்ன ஆச்சரியம், ஒன்று கூட அகப்படவில்லை. 5ஆம் வசனத்துல பேதுரு சொல்றாரு, லூக்கா 5:5 சொல்றாரு, ஒன்றும் அகப்படவில்லை. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் எவ்வளோ பிரயாசப்படுறோங்க, குடும்பத்தை கட்டுறதுக்கு எவ்வளோ உழைக்கிறோங்க, பிள்ளைகள் வாழ்க்கை சிறக்கிறதுக்கு எவ்வளோ பிரயாசப்படுறோங்க, தொழில் வாழ்க்கை முன்னேற்றம் அடைய எவ்வளவோ பிரயாசப்படுறோங்க, எவ்வளவோ உழைக்கிறோங்க, எவ்வளோ பிரயாசப்படுறாங்க. ஆனா ஒரு பலன் கூட எங்களால பார்க்க முடியல. உழைப்பின் பலனை பார்க்கவே முடியல. ஆண்டவர் ஏதாச்சும் மாயா ஜால மாய வித்தைகள் அப்படிலாம் ஒன்றும் செய்யல. வார்த்தையை கொடுக்கிறார், வார்த்தையை கொடுக்கிறாரு. பேதுரு சொல்றாரு, இப்ப நான் உங்க வார்த்தையின்படியே நான் உழைக்கிறேன். இவ்வளவு நேரம் நான் வெறுமையா உழைச்சேன். ஆண்டவர் தமது பிள்ளைகளை நாடி வருகிறார். ஆபத்தில், வேதனையில், சங்கடத்தில், தனிமையில். நான் சொல்றேன், நிச்சயமா இன்னைக்கு நீங்க எந்த பாதையில போயிட்டு இருந்தாலும் உங்களை தேடி பிரத்யட்சமாய் மீட்பர் வந்திருக்கிறார். நீங்க என்ன நிலையில இருந்தாலும், என்ன தேவையில இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் மீட்பர் ஜீவனுள்ளவராய், உயிருள்ளவராய் இன்றைக்கு தேடி வந்து உங்களுக்கு அப்பத்தை கொடுக்க விரும்புகிறார், வார்த்தையை கொடுக்க விரும்புகிறார். பேதுரு என்ன சொல்றாருன்னா, அதை ஏத்துக்கிறேன், அந்த வார்த்தையை நான் ஏத்துக்கிறேன், அந்த வசனத்தை நான் ஏத்துக்கிறேன் சொல்றாரு. வார்த்தையின்படியே நான் போடுறேன். என்ன நடந்தது? ராத்திரியில் கிடைக்காதது, உழைப்பில் கிடைக்காதது, பிரயாசத்தில் கிடைக்காது. பிரயாசம் உழைப்பெல்லாம் நல்ல விஷயம், அது வேணான்னு நான் சொல்லல. ஆனா அதோடு கூட சேர்ந்து வார்த்தை இணைக்கப்படும் பொழுது, முன்னாடியும் வலையை தான் போட்டாங்க,
வார்த்தையை பெற்ற பின்னாடியும் வலையை தான் போட்டாங்க. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? அல்லேலூயா. முன்னாடி வார்த்தை இல்லாம போட்டாங்க, இப்ப வார்த்தையோட வலைய போடுறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ரொம்ப போராடுறீங்களா? ரொம்பலாம் போராடிட்டீங்க. வார்த்தை எடுத்துக்கோங்க, வாக்கு தத்தத்தை எடுத்துக்கோங்க, வசனத்தை எடுத்துக்கோங்க. 6000 வார்த்தையை வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார், எடுத்துக்கோங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தையோடு உழைப்பது, அந்த வார்த்தையோடு பிரயாசப்படுவது, அந்த வார்த்தையோடு செயல்படுவது. நான் சொல்லுகிறேன், வார்த்தைக்குள்ளா இருக்கக்கூடிய வல்லமை என்னும் ஆற்றல், ஜீவன், சக்தி நமக்கு ஹெல்ப் பண்ணும். பாருங்களேன், எப்படி ஹெல்ப் பண்ணுது பாருங்க. சாதாரணமான உதவி அது செய்யல. 5:6 பாருங்களேன், லூக்கா 5:6 சொல்லப்பட்டிருக்கு, அந்தபடியே அவர்கள் செய்து, அதாவது முன்னாடியும் செஞ்சாங்க, இப்பவும் செஞ்சாங்க. முன்னாடி வார்த்தை இல்லாம செஞ்சாங்க, இப்ப வார்த்தையோட செய்யறாங்க. வார்த்தையோடு செய்ததுனால தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை கேட்ச் பண்ணி எடுத்தார்கள். மிகுதியான நன்மைகளை எடுப்பாய் என் அன்பு பிள்ளையே. தேவன் உனக்கு நன்மையை வைக்கவில்லை, மிகுதியான நன்மைகளை வைத்திருக்கிறார். மிகுதியான நன்மைகளை வைத்திருக்கிறார், மிகுதியான உயர்வுகளை வைத்திருக்கிறார். ஆண்டவர் தரதெல்லாம் நாங்க பார்த்தீங்கன்னா பெருக்கம், ஏராளம், தாராளம், அபரிமிதம், மிகுதி, abundance. இதுதான் ஆண்டவர் எல்லைகளை விஸ்தாரமாக்க கூடிய மகத்தான காரியங்களை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். கொஞ்சம் நெருக்கங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வார்த்தையை எடுத்துக்கொண்டு நம்ம பிரயாசப்படணும், பிரயோகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். பாருங்களேன், தேவனுடைய மகிமை உங்களை நாடி வரும், தேவனுடைய வல்லமை உங்களை தேடி வரும். இன்னைக்கு கண்களை மூடி வலது கைகளை உயர்த்தி, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லேலூயா, உங்க மேல ஆசீர்வாதமான மழை பொழியும்.